ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். தம்பி வீட்டுக்கு போயிட்டு மகாபலிபுரம் போன போது எடுத்த வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பி வந்தேன். என் ஹஸ்பண்ட் 4 o'clockே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு நான் மறுபடியும் போய் தூங்க போயிட்டேன். சரி இன்றைக்கி யாருக்குமே லன்ச் பண்ண வேண்டியதில்லை, அதனால் மெதுவாகவே நம்ம வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு நான் ஒரு 6:30க்கு மேலே தான் எழும்பி வந்தேன் இன்றைக்கி. ஸோ காலையில் இன்றைக்கி விளக்கும் ஏற்றிக்கல. பூஜை பொருட்கள்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போதே எனக்கு விளக்கேற்றுற மைண்ட் செட்டே வராது. அதுவும் இன்றைக்கி எக்கும் பண்ண போகிறனால சரி இன்னொரு நாள் ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் மார்னிங் வந்ததும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு டீ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். கூடவே சப்பாத்தி. ஹஸ்பண்ட் மார்னிங்கே கிளம்பினால அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுப்பாங்க. நான் மேக் பண்ண போகிறது எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட ஹெட் பார்ட்டை ரப் பண்ணோன்னா அதில் இருக்கிற பிளாக் பார்ட்லாம் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆயிலில் லைட்டாக மஷ்ரூமை வதக்கி எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற நீர் தன்மையெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். அல்லது கிரேவி கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பிரியாணிலாம் பண்ணும்போது தனியாக வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தண்ணி கண்டென்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அதுலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவும் பசைஞ்சு வச்சாச்சு. ஸோ பூரி தான் போட மாதிரி பிளானு. குழந்தைங்களுக்கு பூரி விருப்பப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூரி ரெகுலராக தான் அவங்க கேட்குறாங்க. சரி இன்றைக்கி சப்பாத்தி போடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த பீரியட் முடித்து நம்ம ஒரு 4-5 நாள் விளக்கேற்றலைனாலே அந்த பூஜை பொருட்கள் ஒரு மாதிரி அந்த க்ரீன் கலராக மாறிடுது. அந்த டைமில் விளக்கி வச்சா தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். சைட்லேயே மஷ்ரூமும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி கண்ணன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் வந்திருக்கிறதுனால தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வெங்காயம் பூண்டு இஞ்சி கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் 1.5 வெங்காயம், நெக்ஸ்ட் பூண்டு, நெக்ஸ்ட்டு இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வர நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சைட்லேயே முட்டையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கிறேன். யூஸ்வலாக அந்த சாட்டர்டே அந்த மாதிரி இருக்கும்போது சாட்டர்டே வெனஸ்டே மதியம் எக் எடுத்துக்கிற மாதிரி பிளான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் எக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டியூஸ்டே நான் எடுத்துக்க மாட்டேன், தேர்ஸ்டே நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் குழந்தைங்க மீத வச்சாலும் வேஸ்ட்டாக போகுமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி குழந்தைங்களுக்குமே கொடுக்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. சப்போஸ் நைட்டு குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா நைட் அவங்க அப்பா இருக்கும்போது தேர்ஸ்டேலாம் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருவோம். அப்போ மீத இருந்தால் கூட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. சைட்லேயே நம்ம தக்காளியும் கட் பண்ணி அதையும் நான் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ காலையில் ஸ்நாக்ஸுக்காக மாங்காவும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். சரி குழந்தைங்க கேட்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்கும்போது இப்போ அடிக்கடி கோல்டு கஃப் வந்துகிட்டே இருக்கவங்களுக்கு, அதனால் எடுத்து வச்சுட்டேன் வெளியே. ஸோ ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு என்ன எடுக்கணும்னு யோசிச்சு வெளியே வந்துட்டே இருந்தேன். நான் என்ன எடுக்கிறதுனே எனக்கு மறந்து போச்சு. வ்ளாகும் எடுத்துகிட்டு இருக்கனால சைட்லேயே வீடியோவும் ஓடிட்டுருக்கனால என்ன எடுக்க போகிறோன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஸோ மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போவுமே யூஸ்வலாக ஒரே ஆங்கிலேயே வச்சு எடுப்பேன். ஸோ நம்ம வீடியோஸில் அந்தளவுக்கு வியூஸ் போகிறதுனால சரி நிறைய வீடியோஸ் பார்த்து ரெஃபரன்ஸ்க்காக சரி நம்ம மாற்றி வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெகுலராக 1-2 வீடியோவில் அந்த மாதிரி ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ காலையிலே நான் குளிச்சுட்டு வந்தபோதே குழந்தைங்களோட யூனிஃபார்மே வாஷ் பண்ணி போட்டுடுவேன். அது ரெகுலராகவே நான் பண்ணுறது. ஏன்னா காலையில் நான் குளிக்கலைன்னா அந்த யூனிஃபார்ம் அப்படியே பாத்ரூம்லேயே இருக்கும். சப்போஸ் மதியத்துக்கு மேலே வெயில் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காயறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால காலையிலே இப்போ குளிச்சுடுறதுனால காலையிலேயே வாஷ் பண்ணியும் போட்டுடுவேன். யூனிஃபார்ம் சாக்ஸ் எல்லாம் கையிலேயே வாஷ் பண்ணிவிடுவேன். மற்றபடி குழந்தைங்க ரெகுலர் யூஸ் எங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே மெஷினில் போட்டு எடுத்துறது.
ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அதுவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுவேன். அப்போ தான் குழந்தைங்களாலையும் ஈஸியாக சாப்பிட முடியும். இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் கூட இருக்கிற தண்ணியும் வந்து இருந்தது இல்லையா, அதனால் தேவையான ஆட் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கி வச்சுட்டா போதும். ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் கிரேவி நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லேயே வந்து முட்டையும் வந்து வெந்துடுச்சு. ஸோ அதையும் வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிரேவி, முட்டை ரெண்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சைட்லேயே வந்து சப்பாத்தி மாவு ஊறிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து சப்பாத்தி போட்டு வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ரெசிபி பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு 7:30 8 மணிக்கே வந்து பசி வரும். அல்லது 9 மணி ஆனால் கூட லீவில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான். மஷ்ரூம், எக்கு எல்லாம் இருக்கிறனால எங்களுக்கு சீக்கிரமாகவே பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி நம்ம இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுத்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து எடுத்து கவர் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கடகடான சப்பாத்தியும் போட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் குக்கிங் சேனல் வச்சுருக்கும் போது டெய்லி புது ரெசிப்பியாக வந்து ட்ரை பண்ணுவேங்க. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் புது ரெசிபி அந்தளவுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அவர் தான் சொல்லுவார், நீ குக்கிங் சேனலே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு, டெய்லி ஒரு புது ரெசிபி செஞ்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லுவார். ஸோ குக்கிங் சேனல் ஓடலைன்னு சொல்லிட்டு தான் அதை ரிலீவ் பண்ணிவிட்டு வ்ளாகாக வந்து ஆட் பண்ணேன். வ்ளாக் கூடயே சேர்ந்து நம்ம குக்கிங்கும் சொல்லும்போது ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நம்ம வ்ளாக், நம்மளுடைய ரெசிபிஸ், நம்மளுடைய ஹெல்த்தி டிப்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கான ஹெல்தி ரெசிபிஸ் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்தி, நெக்ஸ்ட் மஷ்ரூம் கிரேவி, எக்கும் எடுத்தாச்சு. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். இந்த சப்பாத்தி மாவுமே வந்து மல்டிக்ரெயின் போட்டது தான். அதனால வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் தம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து ஜாலியாக அங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சவுகார்பேட் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதில் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஆனால் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தான் மறந்து போச்சு. கண்டிப்பாக வந்து நான் வந்து அது கிடச்சிச்சின்னா நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு விலாக்லேயே. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி தம்பிக்காக சென்ட் பண்ணியிருந்தேன், குழந்தைங்க விளையாடுறது. அதனால வந்து அது ஃபோல்டர்லேயே இருந்தனால நான் ஈஸியாக வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டைம் இருக்கும்போது எடிட் பண்ணி வச்சுருவேன் நான். ஆனால் வந்து நியூவாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறனால ஓல்ட் வீடியோஸ் போடுறதுக்கே மறந்து போயிடும். ஆனால் எடிட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்து ஸ்பேஸ் அதிகமாக கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்து நம்ம ஆரி கிளாஸஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கனால அதுக்கும் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் நான் ப்ளவுஸ் மேக் பண்ணுற வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அதனால் வந்து நிறைய ஆக்குபைடாக இருக்கிறனால எடிட் பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தான் வந்து நம்ம மெமரி வந்து சேவ் ஆகும் இல்லையா, யூஸ் ஆகும். அதனால் வந்து எடிட் பண்ணி வச்சிடுறது. பட் என்னென்னா அப்லோட் பண்ண தான் மறந்துடும். அது மாதிரி எடிட் பண்ண வீடியோஸே நிறைய இருக்குது. எஸ், நான் அதெல்லாம் 1 by 1 கொடுத்துட்றேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வாரத்தில் 2 வீடியோவாவது லாங் வீடியோ கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுவேன். மகாபலிபுரம் போயிட்டு அங்கே பிளேசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இதுவரை சென்னை வந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் போனதே கிடையாது. ஸோ அன்றைக்கி தம்பி ஒய்ஃப் தான் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க. சரின்னு கொஞ்சம் தூரம் தான். தம்பி வீடு வந்து தாம்பரத்துலேருந்து இது வந்து ஒரு 1 மணி நேரமாவது எடுக்கும். ஸோ தம்பி பசங்க எல்லாம் பைக்கில் வந்துட்டாங்க. நான், அம்மா, தம்பி ஒய்ஃப் எல்லோரும் வந்து பஸ்ஸில் வந்தோம். ஸோ தம்பி ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் வந்து அந்த டைமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் வந்து சவுகார்பேட் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் இந்த மகாபலிபுரம் வந்து வந்தோம் நாங்கள். ஸோ அங்கேயும் வந்து சரி தம்பி ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆகிட்டு இப்போ தம்பி வீட்டில் தான் இருக்காங்க. மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ பிளேசஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம புக்கில் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பிளேசஸ் வந்து நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே, நிறைய வந்து நம்ம வெளிநாட்டு மக்கள் தான் வந்து நிறைய இருந்தாங்க. ஸோ பிளேஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போதும் அன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலுங்க. ஸோ குழந்தைங்களும் வந்து பார்க்காம நடந்தாங்க. யூஸ்வலாக என்னோட பசங்க வந்து ரொம்ப தூரம் வந்து நடந்துக்கிற மாட்டாங்க. தம்பி பசங்க எல்லாம் ரொம்ப வந்து நிறைய தூரம் வந்து நடந்து பழகியிருக்காங்க. என் பசங்க வந்து நடக்கவே மாட்டாங்க. பட் அன்றைக்கி நடந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தனால ஜாலியாக வந்து நடந்தாங்க. பாருங்கள், இதுதான் வந்து கடற்கரை கோயில். கரெக்டாக வந்து அந்த
பீச் பக்கத்தில் வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோடய ஃபோன்லேயே வந்து கிளாரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் என்னோடய ஃபோனில் எடுத்ததே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேசஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக தாண்டி வந்து போக மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் வந்து ஒரு டைம் வந்து போய் பார்க்கலாம். குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ கடைகளும் வந்து நிறைய கடைகள் இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். பட் நாங்கள் கொஞ்சம் தான் வாங்கி கொடுத்தோம். அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பபிள்ஸு, மாங்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா விளையாட்டு பொருட்கள் வந்து நிறைய வாங்கலை. ஏன்னா வீட்டில் அவ்வளோ விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்காங்க. அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள் வந்து வாங்கிக்கல. ஸோ பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தம்பி ரித்து கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி என்னோட பெரிய பையனுக்கும் தம்பியோட பெரிய பையனுக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, ஒரே ஒரு பாறையில் குடஞ்சி செஞ்சது தான் இந்த மாதிரி வந்து கடற்கரை கோயில். நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற அந்த யானை எல்லாமே வந்து ஒரு பாறையிலேயே வந்து செஞ்சது தான். ஸோ சின்ன வயசில் படிச்சிருப்போம். பட் ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இன்றைக்கி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பிளேசஸே. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து 1-2 ட்ராவல் விலாக் வந்து இந்த சம்மரில் நாங்கள் போனது வந்து வீடியோவாக வச்சுருக்கேன் நான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர் ஜஸ்ட் ஹார்ட் மட்டும் போடுறீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுடைய டவுட்டு அல்லது வந்து நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.